Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரான்ச்சைசஸ் இது அப்படின்னு கூட சொல்லலாம். பர்சனலி எனக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். முதல் 3 படங்கள் ஓஜி அப்படிங்கிற மாதிரியே கூட டெர்மினாலஜி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. அதுக்கப்புறம் அந்த 4-5 பாகங்கள் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சாலும் கொஞ்சம் ஓவர் குக்குடாகவும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக அந்த படங்கள் மாறிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. நெவர்தலெஸ் 2011க்கு அப்புறம் இந்த வருடம் இந்த ஃப்ரான்ச்சைஸை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, அந்த ஓஜி ட்ரைலாஜிக்கு மேட்ச் பண்ணுற அளவு இந்த படம் ஒர்க் ஆச்சா, அண்ட் எமோஷனலி இந்த படம் எந்த அளவு கிளிக் ஆகுது. அஃப்கோர்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே டெத் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை எந்த அளவு சிறப்பாக எடுத்திருக்காங்க, என்டர்டெய்னிங்காக மாற்றிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூவில் போகலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமராக ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அப்படின்னா இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்கள் முந்தைய படங்கள்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சா கண்டிப்பாக அவசியம் இல்லை தான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் படமாக கூட நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஆரிஜின் த்ரெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை இந்த படத்தில் அணுகியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃப்ளேவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும், அந்த முந்தைய படங்கள் இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் இல்லையா, அந்த ரீசனுக்காகவும் முந்தைய படங்கள் நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 ஐரிஸ் கேம்பல் அப்படிங்கிற பெண் தன்னுடைய ஃபியான்சியோட, அதாவது கிட்டத்தட்ட லவ்வரோட ஒரு ஸ்கை வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய விபத்து நடந்து அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. கட் டு 2024 இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இது வந்து ஒரு ட்ரீமாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நைட் மேர் மாதிரி அவங்களோட ட்ரீமில் அது ரெக்கரிங்காக இருந்துகிட்டே இருக்குது. அந்த ட்ரீமில் வர அந்த ஐரிஸ் கேம்பல் அப்படிங்கிறவங்க இந்த பொண்ணோட பாட்டி அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது. பட் ஸ்டில் அந்த பாட்டியை வந்து அவங்க இந்த கரண்ட் பீரியட்ல வந்து அலைவாக தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஃபேமிலியை விட்டு தனித்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஐரிஸ் கேம்பில் தேடி போகிறாங்க இந்த ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, இந்த ரெக்கரிங் ட்ரீமுக்கான அந்த காரணம் என்ன, இது மூலமாக அந்த ஃபேமிலிக்கு வர ஆபத்து என்ன, அந்த ஆபத்துகள்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஃபேமிலியை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன். படத்தோட லீட் ஹீரோயினா ஸ்டெஃபனி அப்படிங்கிற ரோலில் கேட்லின் சாண்டாவியோனா நடிச்சிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட இந்த படத்தை ஷோல்டர் பண்ணி போகிறது தான். அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. நிறைய காட்சிகளில் எமோஷனலி டிமாண்டிங்கான சீன்ஸும் இருந்திருக்கு, அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. அண்ட் இவங்களோட சகோதரா சார்லி அப்படிங்கிற கேரக்டர் வரல டியோ பிரைனஸ், அவருமே ஒரு முக்கியமான ரோல். அவருமே அந்த ரோலை சிறப்பாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற எமோஷனல் காட்சிகளுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குற கேரக்டர் எது அப்படின்னா, எரிக் கேம்பல் அப்படிங்கிற ரோலில் வர ரிச்சர்ட் ஹார்மன் பண்ணியிருக்கிற அந்த ரோல் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. கிட்டத்தட்ட படத்தோட லேட்டர் ஹாஃப்ல வர காமிக் மொமெண்ட்ஸுக்கும் சில பல ட்விஸ்ட் காட்சிகளுக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உதவி இருக்கு. இந்த படத்தில், அதாவது இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக எழுதப்பட்ட கேரக்டர் இது அப்படின்னு கூட நான் ரேட் பண்ணுவேன். இவரோட சகோதரா இவர் கூட அந்த டார்க் ஹியூமர்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறது பாபி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற ஆவன் பேட்ரிக் ஆய்னர் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே இருந்தது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஒரு லென்த்தாக, அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அதாவது ஒரு அவல நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக தெரியல பிரதிபலிச்சிருந்தாரு. டெத்து தான் அது சம்மந்தப்பட்ட ஒரு த்ரில் தான், பட் ஸ்டில் அதில் ஹியூமர் எலிமெண்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் இந்த டியோவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு அப்ரோச் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அது ஐரிஸ் கேம்பில் அப்படிங்கிற அந்த கேரக்டரை உருவாக்குன விதம் தான். அவங்க கரண்ட் பீரியட்ல என்ன பண்றாங்க, டெத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க செய்யற நடவடிக்கை எல்லாம் என்னென்ன, அது மூலமா அவங்க சேலஞ்ச் பண்ற விஷயங்கள், அந்த ஃபேமிலிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சவனா அவங்க எடுக்கிற முடிவு, இதெல்லாமே இந்த பிரான்ச்சைஸ் படங்கள்ல இருந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. புதுசா ஸ்டோரி அப்படின்னு ஒன்று யோசிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கேற்ற ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜூனியர் ஐரிஸ் கேம்பலா வர பிரெட் பேசிங்கரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த பிளாஷ்பேக்ல நல்லாவே இருந்தது. இவங்களெல்லாம் தாண்டி பிரான்ச்சைஸ்ல முக்கியமான பங்காற்றிய வில்லியம் பிரெட்வர்த் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச டானி டாட் இதுலயுமே அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அவர் கடந்த 2024 நவம்பர் அப்போ இறந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அவரோட கடைசி படம், அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரீஸ்ல கடைசி படம் இது அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டுமே இந்த ஒரிஜினல் ஃப்ரான்ச்சைஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஒரு சோகமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த பாட்டில் எனக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் ரைட்டிங் ப்ராசஸ் போயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் அணுகியிருக்காங்க. முந்தைய பாகங்களில் இந்த ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயங்கள் அப்ரோச் இருந்தாலுமே அதில் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆயிருக்காது. அந்த டெத் சீக்வன்ஸ் எப்படிலாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட் எப்படிலாம் வருது, அதை வச்சுமே மட்டும்தான் அந்த படங்களை வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் அந்த எமோஷன்
எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே ஆகிக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அது படம் ஃபுல்லாவே இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமாவே நான் பாக்குறேன். அண்ட் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே எங்கேஜிங்காக தான் போகுது. கிட்டத்தட்ட 1 hour 50 minutes அப்படிங்கிற மாதிரி டியூரேஷன். அந்த டியூரேஷன் படம் போனதே நமக்கு தெரியல, அந்த அளவு ஒரு பரபரன்னு தான் படம் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரான்ச்சைஸோட யூஷுவல் ட்ரூப்ஸ் ஆன அந்த ப்ரிமானிஷன், அப்புறம் வந்து டோட்டலா அந்த கான்ட்ராப்ஷன் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ரைட்டிங்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரீசன் படத்துல அங்கங்க வர ட்விஸ்ட், அந்த டார்க் ஹியூமர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலி டிராமாக்குள்ள இருக்கிற அந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாவே கிளிக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய காட்சிகளுக்கு தியேட்டருமே எரப்ட் ஆறாங்க. அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறது, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரான்ச்சைஸோட ஆரிஜின் த்ரெட் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அணுகிருக்காங்க. எல்லா பார்ட்டையும் எல்லா டெத்ஸையும் கனெக்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது ஸ்கிரீன் பிளேல பிரில்லியண்டாவே இருந்தது. அது ஆஃப்டர் தாட்டாவே இருந்தாலும் இந்த ஸ்டோரிக்கு நல்லா ஆர்கானிக்காவே ஜெல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு புது அவென்யூஸும் இந்த பிரான்ச்சைஸுக்கு ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர படங்களுக்கு நல்ல ஒரு வழி, அந்த ஒரு ஆரிஜின் அப்படிம்பாங்களே அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் ரீபூட்டா இந்த படம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர படங்கள் என்ன சொல்ல போறாங்க, அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் டெத் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராப்ஷன் மாதிரியான விஷயங்களும் ரொம்ப நல்லாவே கிளவரா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பிரான்ச்சைஸோட பலம் இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் அதில் கோட்டை விடலை. நிறைய காட்சிகள்லாம் நமக்கு அந்த டென்ஷன் பில்டப் ஆகுது, த்ரில் கிரியேட் ஆகுது. ஒரு சில விஷயங்களை காட்டிட்டு ரெஃபரன்ஸாக, அதாவது ஃபோர் ஷேடோவிங்காக சில விஷயங்கள், அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசிங் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வச்சுட்டு அது இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் வேற மாதிரி ஒரு மாதிரி டெத் வரும் இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸையும் நல்லாவே எழுதியிருந்தாங்க. ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். எனக்கு பர்சனலி இந்த கிராபிக்ஸ் காட்சிகள், விஎஃப்எக்ஸ் காட்சிகள் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆரம்பத்தில் வர அந்த ஃபிளாஷ்பேக், அந்த ஸ்கைவி ஹோட்டல்ல நடக்கிற அந்த ஆக்சிடென்ட்டும் சரி, கிளைமேக்ஸ்ல அந்த ட்ரெயின் வர சீக்வன்ஸும் சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் டைரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கிறப்போ ஏன் விஎஃப்எக்ஸ்ல இந்த அளவு ஒரு சப்ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் டெலிவர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாவே இருந்தது. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் பார்க்குறப்போ இந்த விஎஃப்எக்ஸ் எனக்கு போரா தான் தெரிஞ்சது. அண்ட் இந்த பாட்டில் ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த ப்ரீமானிஷன் பவர் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ற காட்சிகளை கொஞ்சம் அண்டர் பிளேவாகவும் செட்டிலாகவும் தான் எடுத்திருக்காங்க. முந்தைய பாகங்கள்ல ஒரு குரூப் ஆஃப் டெத்ஸ் நிகழ்ந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் வந்து ப்ரிமானிஷன், அதாவது அவங்களோட உள்ளுணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க ஒரு லீட் கேரக்டருக்கு. இதுல அந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப குறைவாகவே இருந்தது. ஸ்டோரி டெல்லிங்கா அது கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்கு, வேற மாதிரியான விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் அந்த பிரான்ச்சைஸோட அந்த ட்ரேட்மார்க் சீன் அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் மிஸ் ஆகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. அண்ட் எஸ், படம் 2 hours தான் இருக்கு, எங்கேஜிங்காகவும் போகுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரஷ்டப்பா போயிட்ட ஒரு ஃபீல்ல இருக்கு. அந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிட்ட ஒரு ஃபீல்லையுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி காட்சிகள் எல்லாமே நிறுத்தி நிதானமா ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருந்தப்போ கிளைமேக்ஸ் மட்டும் ஏன் இந்த அளவு ஒரு லெத்தார்ஜிக்கா ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதை தவிர்த்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கும் இருந்திருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா கடந்த 2 பாகங்கள், அதாவது இந்த 4th and 5th பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது 6th பார்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாவே தெரிஞ்சுது. அண்ட் இந்த பிரான்ச்சைஸை ரீபூட் பண்றதுக்கான, ரிவைவ் பண்றதுக்கான ஒரு படமாவும் இது இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் இதனாலேயே இந்த படத்தை நான் வந்து ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். வயலண்ட் இருக்கு, டெத் இருக்கு, பிளட் அண்ட் கோர் இருக்கு, அண்ட் அடல்ட்ஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு புக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.